வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணையில் நீர்மட்டம் 42.26 அடியாக உள்ளது. இந்த நிலையில் 2ஆம் போக பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 900 கன அடி வீதம் இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 6 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளதால் தேனி, மதுரை, திண்டுக்கல் ஆகிய 3 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வினாடிக்கு 900 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் அமைந்துள்ள 11,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மகாவிஷ்ணு நகர் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தி காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் 20 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகிப்பதாகவும் இதனால் தங்களின் அடிப்படை தேவைக்கு கூட தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். சப்ப தண்ணி வரதா இருந்தால் 13 நாளைக்கு ஒரு டைம், அரை மணி நேரம் தாங்க விடுறாங்க. நல்ல தண்ணி 20 நாளைக்கு ஒரு டைம் தான் வருதுங்க, அது 1 மணி நேரம் தான். அப்போ மாசத்துக்கு 2 டைம் தாங்க. சப்ப தண்ணி ஒரு அரை மணி நேரமும், நல்ல தண்ணி ஒரு மணி நேரம் தாங்க வருது. ரொம்ப தண்ணி விலைக்கு வாங்கி நாங்கள் ஊற்ற முடியல. ஒரு வண்டி ஒன்று 700 வண்டி நாங்கள் வாங்கி ஊற்ற முடியலங்க. இதேபோன்று திருத்துறைப்பூண்டி அருகே ஆட்டூர் பண்டாரா ஓடை பகுதியில் 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வராததால் பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகளிர் முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு முதல்வர் துவக்கிய தோழி விடுதி திட்டத்தை பாஜக மோடி அரசும் ஸ்டிக்கர் ஒட்டி செயல்படுத்துகிறது என்று தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் விமர்சித்துள்ளார். சோழிங்கநல்லூர் அடுத்த வேங்கைவாசல் ஊராட்சியில் கட்டப்பட்ட சமூக நலக்கூடத்தை திறந்து வைத்த பிறகு பேசிய தமிழச்சி தங்கபாண்டியன் இதனை தெரிவித்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியோர்களுக்கு அந்த நலிவுற்றோர் தொகை என்பது மிகுந்த உதவிகரமான ஒன்று என்று அவ்வளவு மகிழ்ச்சியோடு குறிப்பாக சொன்னார்கள். இது மகளிருக்கான ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்பது பெண்களுக்கான ஆட்சி என்பது இதிலே நிரூபணமாயிருக்கு. புதுச்சேரியில் பாதாள சாக்கடையில் இருந்து வெளியேறிய கழிவுநீருடன் சேர்ந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டதால் விபத்து ஏற்பட்டது. இதனால் 5 பேர் காயமடைந்தனர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து சாலையில் தண்ணீரை பீச்சி அடித்து எண்ணெய் கசிவை அகற்றினர். புதுச்சேரி நகர் பகுதியான செஞ்சி சாலையில் பாதாள சாக்கடை நிரம்பியதால் கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. அந்த நேரத்தில் கழிவுநீருடன் சேர்ந்து எண்ணெய் கசிவும் வெளியேறியதால் சாலை முழுவதும் வழுவழுப்பாக மாறியது. இதனால் அவ்வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டுப்பாட்டை இழந்து அடுத்தடுத்து வழிக்கு விழுந்தனர். இந்த விபத்தில் 5 பேருக்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர். தகவலறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் சாலையில் தண்ணீரை பீச்சி அடித்து எண்ணெய் கசிவை அகற்றினர். கிரேக்க இதிகாசங்கள் ஆண் வீரர்களை மையப்படுத்திய நிலையில் ஒரு பெண்ணின் துயரத்தையும் சாதாரண குடிமக்களின் வாழ்வியலையும் மையமாக கொண்டு உருவான உலகின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் என்று உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் பாலகிருஷ்ணன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் ஆபிரகாம் பண்டிதர் அறக்கட்டளை மற்றும் அரசு கலை பண்பாட்டுத்துறை நிதி உதவியுடன் நாடக அரங்கேற்றம் நடைபெற்றது. இதில் பேசிய பாலகிருஷ்ணன் செவ்வியல் கலையை வாழ்வாதாரமாக கொண்டவர்களுக்கு பொருளாதார ஆதரவும் சமூக அங்கீகாரமும் கிடைக்க வேண்டும் என்றார். பண்பாட்டு கலாச்சார வளர்ச்சியை ஆவணப்படுத்துவதில் ஊடகங்களுக்கு முக்கிய பங்கு உண்டு என சென்னை இதழியல் கல்லூரி தலைமை இயக்குனர் A.S. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் திருவாரூர், மயிலாடுதுறை, நெல்லை, திண்டுக்கல், சேலம் உள்ளிட்ட 30 ரயில் நிலையங்களில் ஏசி காத்திருப்பு அறைகள் திறக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தெற்கு ரயில்வேயில் பயணியர் வருகை அதிகமாக உள்ள ரயில் நிலையங்களில் ஏசி காத்திருப்பு அறைகள் அமைக்கப்படுகின்றன. சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம், திருப்பூர், ஈரோடு, திருச்சி, ஸ்ரீரங்கம், காரைக்குடி, ராமேஸ்வரம், பழனி ரயில் நிலையங்களில் ஏசி வசதியுடன் காத்திருப்பு அறை பயன்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் கரூர் ரயில் நிலையத்தில் ஏசி காத்திருப்பு அறை திறக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் இயங்கும் இந்த அறையில் 1 மணி நேரத்திற்கு 25 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவில் கட்டுமானங்களுக்கு ஒப்புதல் வழங்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்து பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான வழக்கில் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரித்த வழக்கில் கடந்த 2025 பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கட்டுமானங்களுக்கு அனுமதி தடை விதித்தது. இதனால் கட்டுமான பணிகள் ஸ்தம்பித்துள்ளதாக ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் கூட்டமைப்பான கிரட்டாய் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மனுவுக்கு 3 வாரங்களில் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.